வணக்கம். இந்த வீடியோ நீட் 2026 அதாவது மே 3 நீட் எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்காக. நம்ம ஆல்ரெடி இந்த கைனமேட்டிக்ஸ் சாப்டர் வந்து ஃபுல்லாக பார்த்துட்டோம். கான்செப்ட்ஸ் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். என்சிஆர்டி பேஸ் பண்ணி அதில் உள்ள எல்லா கான்செப்ட்ஸும் டிஸ்கஸ் பண்ணியாச்சு. அதுக்கு எக்ஸாம்பிள்ஸாக நியூமரிகல்ஸு சால்வ் பண்ணியிருக்கோம் இயக்கவியல் அந்த சாப்டரில். இப்போ அதுக்கான டெஸ்ட்டு இந்த வீடியோவில் நமக்கு வந்து கொடுக்குறோம். இந்த டெஸ்ட்டு பார்த்தோம்னா 25 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் வந்து 4 மார்க்ஸ். அப்போ டோட்டலாக 100 மார்க்ஸு. டியூரேஷன் பார்த்தா 45 மினிட்ஸ்க்குள்ளே எழுதி முடிக்கணும். இதுவே கொஞ்சம் டைம் அதிகம் தான், பட் இதை விட அதிகமாகாமல் நம்ம வந்து முடிக்கணும். அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணணும். கொஸ்டின் பேப்பர் வந்து தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் செப்பரேட்டாக இருக்கும். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. கொஸ்டின் பேப்பருக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கொஸ்டின் தமிழ் மீடியம் அப்படின்னு ஒரு லிங்க் இருக்கும். கொஸ்டின் இங்கிலீஷ் மீடியம்னு ஒரு லிங்க் இருக்கும். யாருக்கு என்ன மீடியம் வேணுமோ அதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கணும். டவுன்லோட் பண்ணி கொஸ்டினை பிரிண்ட் அவுட் எடுத்து கையில் வச்சுக்கிட்டா நல்லது. அதை வச்சுட்டு கையில் ஒரு ரஃப் பேப்பரோ அல்லது நோட்டோ வச்சுட்டு நீங்கள் 1 by 1 கொஸ்டினை வந்து சால்வ் பண்ணணும். டீட்டெயிலாக சால்வ் பண்ணி அதுக்கான ஆன்சரை வந்து நோட் பண்ணணும். ஏவா, பியா, சியா, டியா அப்படிங்கிறத நோட் பண்ணணும். தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் அட்டன் பண்ணுங்கள். தெரியாத கொஸ்டினை அட்டன் பண்ண வேணாம். சுத்தமாக ஒரு கொஸ்டினை பற்றி கான்செப்டே நம்மளுக்கு தெரியல அப்படின்னா அதை வந்து அட்டன் பண்ணக்கூடாது. அட்டன் பண்ணால் அதுக்கு நீங்கள் சப்போஸ் தப்பாக இருந்தது அப்படின்னா அதுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஓகேயா? ஸோ அதனால் தெரிஞ்ச கொஸ்டின் மட்டும் அட்டன் பண்ணிட்டே வரணும். சொன்ன மாதிரி 45 மினிட்ஸ் டியூரேஷன் டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே எவ்வளோ நீங்கள் முடிக்கிறீங்களோ அதுக்குள்ளே மேக்ஸிமம் எவ்வளோ கொஸ்டின் முடிக்க முடியுமோ அதை வந்து முடிக்கணும். அடுத்து வந்து முடிச்சுட்டு ஆன்சர் கீ இதுலேயே இருக்குது. இந்த வீடியோலேயே டிஸ்கிரிப்ஷனில் கீழே ஆன்சர் கீ லிங்க் இருக்கும். அதை டவுன்லோட் பண்ணி டெஸ்ட்டு முடித்ததுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணுங்கள், பாருங்கள். ஆன்சர் கீயை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணலாம். எது எவ்வளோ கரெக்டு எவ்வளோ தப்புன்ட்டு. கரெக்டான கொஸ்டினுக்கெல்லாம் வந்து 4 மார்க் போடுங்க. உதாரணத்துக்கு 25 கொஸ்டினில் நீங்கள் ஒரு 20 கொஸ்டின் அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதில் 15 கொஸ்டின் கரெக்ட் அப்படின்னா 15 × 4 மார்க் போடுங்க. 15 × 4 60 மார்க்ஸ் வரும். ஒரு 5 கொஸ்டின் ராங் அப்படின்னா அதுக்கு வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 1 மார்க் -1 போடணும். அப்போ 5 × -1 -5. இப்போ 60 - 5 55 வரும். 100க்கு நீங்கள் 55 மார்க் அப்படின்ட்டு உங்களுடைய மார்க்கை நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து இதுக்கான சொல்யூஷன்ஸ், இந்த 25 கொஸ்டின்ஸ்க்கான சொல்யூஷன்ஸ் வந்து டீட்டெயில்டு சொல்யூஷன் இந்த வீடியோவில் இல்லை, நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு தெரியாத கொஸ்டினுக்கு வந்து அந்த இதில் சொல்யூஷனில் நீங்கள் ஆன்சர் பார்த்துக்கலாம். இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம நீட் எக்ஸாமில் ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஸ்டின்ஸ், அப்புறம் இந்த தடவை கேட்க வாய்ப்புள்ள கொஸ்டின்ஸ். கொஞ்சம் கொஸ்டின் டஃப்பாக தான் இருக்கும். இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் உங்களுக்கு புரியுது அப்படின்னா ஷூராக இந்த சாப்டரில் நீங்கள் எந்த கொஸ்டின் கொடுத்தாலும் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் கலெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து யூஸ்ஃபுல்லாக பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.